ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து வைகாசி மாதத்திற்கான பலன்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில் இந்த பதிவில் பார்க்கக்கூடிய ராசி மகரம் ராசி. பொதுவாகவே நம்முடைய வாழ்க்கையில் அடுத்தடுத்து என்ன நடக்கும் அப்படிங்கிறத கண்டிப்பாக நம்மளால் தெரிஞ்சுக்க முடியாது. அப்படிப்பட்ட யூகிக்க முடியாத விஷயங்களை கூட நமக்கு சொல்லக்கூடியது தாங்க ஜோதிடம். ஆன்மீக ரீதியாக ஜோதிடத்தில் யாருக்கெல்லாம் நம்பிக்கை இருக்கோ அவங்களாம் தவறாமல் வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. மேலும் வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். மகரம் ராசி அன்பர்கள் அடையக்கூடிய பலன்களை பற்றி இந்த பதிவில் தெளிவாகவே நம்ம பார்க்கலாம். பொதுவாகவே சூரிய பகவானுடைய பெயர்ச்சியை வைத்து தான் தமிழ் மாதமானது கணக்கீடு செய்வாங்க. அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா சூரிய பகவான் தன்னுடைய 2வது இடம், அதாவது சொந்த வீடான ரிஷபராசியில் இருக்கக்கூடிய காலகட்டத்தை தான் வைகாசி மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏற்கனவே மே மாதம் 14ஆம் தேதி அன்னைக்கே சூரிய பகவானுடைய பெயர்ச்சியானது நிகழ்ந்திருக்கு. தற்போது வைகாசி மாதம் கிட்டத்தட்ட பாதி நாட்களானது முடிவுற்றிருக்கு. மீதி இருக்கக்கூடிய 15 நாட்களில் என்ன மாதிரியான சுவாரஸ்யங்கள் எல்லாம் மகர ராசி அன்பர்களுக்கு நடக்க போகுது அப்படின்றத பற்றின ஒரு தெளிவான விளக்கத்தை தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும். நீங்களும் பார்த்து பயன்பெறலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்முடைய வாழ்க்கையில் நிகழக்கூடிய அனைத்து விதமான விஷயங்களுக்கும் அடிப்படையாக இருக்கக்கூடியது அப்படின்னா கிரக அமைப்புகள் தான். இந்த கிரக அமைப்புகளின் அடிப்படையில் தான் என்னென்ன நிகழ்வுகளானது அடுத்தடுத்து நிகழும் அப்படிங்கிறத ஜோதிட ரீதியாக கணக்கீடு செய்ய முடியும். அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா வைகாசி மாதத்திற்கான கிரக மாற்றங்கள் அப்படின்னா 20/5/2024 அன்று சுக்கிர பகவான் சுகஸ்தானத்தில் இருந்து பஞ்சமஸ்தானத்திற்கு மாறுறாரு. 24/5 அன்று புதன் பகவான் சுகஸ்தானத்தில் இருந்து பஞ்சமஸ்தானத்திற்கு மாறப்போறாருங்க. 31/5/2024 அன்று செவ்வாய் பகவான் தைரிய வீரிய ஸ்தானத்தில் இருந்து சுகஸ்தானத்திற்கு மாறுறாரு. 9/6/2024 அன்று புதன் பகவான் பஞ்சமஸ்தானத்தில் இருந்து ரண ருண ரோகஸ்தானத்திற்கு மாறப்போறாரு. 13/6/2024 அன்று சுக்கிர பகவான் பஞ்சமஸ்தானத்தில் இருந்து ரண ருண ரோகஸ்தானத்திற்கு மாறப்போறாரு. இந்த கிரகங்களினுடைய அடிப்படையில் மகரம் ராசி நேயர்கள் இந்த வைகாசி மாதத்தில் அடையக்கூடிய பலன்களை பற்றி தான் இப்போ நம்ம இந்த பதிவில் தெளிவாக பார்க்க போகிறோம். பதிவை தொடர்ந்து பாருங்க. உங்க அனைவருக்குமே ரொம்பவே பயனளிக்கக்கூடிய வகையில் இருக்கும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணிடாதீங்க. பொதுவாகவே எடுத்த காரியத்தை முடிக்காம அடுத்த ஒரு காரியத்தை பார்க்கவே கூடாது அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க தான் மகரம் ராசி நேயர்கள். அப்படிப்பட்ட இவர்களுக்கு இந்த மாதம் மனதில் இருந்து வந்த குழப்பங்கள் அனைத்துமே நீங்கி போகி தெளிவான ஒரு முடிவுகளை எடுப்பதற்கான வாய்ப்புகள் எல்லாம் கிடைக்கும். சாமர்த்தியமாக நீங்கள் செயல்பட்டு காரியங்கள் எதுவாக இருந்தாலும் அனைத்துலேயுமே வெற்றியை இந்த டைமில் பார்க்கலாங்க. புதிய விஷயங்களை எல்லாம் அறிஞ்சிக்கிறதுல உங்களுக்கான ஆர்வம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாகவே காணப்படும். பணவரவை பொறுத்த வரைக்கும் அதிகரித்து காணப்படும். வம்பு வழக்குகள் எல்லாம் உங்களுக்கு சாதகமான போக்காகவே இருக்குங்க. அதற்காக எந்த விதமான வழக்குகளிலும் ஈடுபடாமல் இருந்துக்கோங்க. ஏற்கனவே ஏதாவது உங்கள் மேலே தெரியாமலோ அல்லது தவறுதலாகவோ ஏதாவது வழக்குகள் இருக்குது அப்படின்னா அதில் உங்களுக்கு தீர்ப்பு அப்படிங்கிறது சாதகமாகவே அமையும். தொழில் மற்றும் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே சிறப்பாகவே நடக்குங்க. இது மட்டும் இல்லாமல் வியாபாரம் தொடர்பான பயணங்கள் செல்வதனால உங்களுக்கு நிறைய கூடுதலான லாபமானது கிடைக்கும். தொழிலை விரிவுபடுத்தணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு நிறைய ஆலோசனைகள் எல்லாம் மேற்கொள்வீங்க. பெரிய தொழிலதிபர்களுடைய ஆலோசனை உங்களுக்கு கிடைக்கும். பங்குதாரர்கள்ட்ட இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாமே நீங்கி உங்களுடைய தொழில் உத்தியோகம் எதுவாக இருந்தாலும் ரொம்பவே சிறப்பாகவே அமையப்போகுது. உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுடைய செயல் திறமையானது அதிகரித்து காணப்படுங்க. இதனால் பார்த்தீங்கன்னா உங்களுடைய எல்லா விதமான விஷயங்களும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். மேலதிகாரிகளுடைய பாராட்டானது உங்களுக்கு கிடைக்கும். வரவேண்டிய பணம் உங்கள் கைக்கு சேரும். சக ஊழியர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரொம்ப ஆதரவாக இருப்பாங்க. மேலும் வெளியூர் பயணங்களால் நிறைய நல்ல பலன்களும் உங்களுக்கு ஏற்படும். மேலும் மகரம் ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் சந்தோஷம் அப்படிங்கிறது அதிகரித்து காணப்படும். குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்களால் அதிகப்படியான வருமானம் உங்களுக்கு இந்த டைமில் கிடைக்குங்க. அதோட கணவன் மனைவிக்கு இடையே சுமூகமான உறவானது காணப்படும். பிள்ளைகளுடைய எதிர்கால தேவைக்காக அவர்களுடைய நலனுக்காக நீங்கள் அரும்பாடுபடக்கூடிய ஒரு காலகட்டம். தாய் தந்தையருடைய உடல்நிலையில் ரொம்பவே கவனமாக இருக்கணுங்க. வயதானவர்கள் வீட்டில் இருக்காங்கன்னா அவங்களையும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே பார்த்துக்கோங்க. உறவினர்கள் நண்பர்கள் மூலமாக இந்த மாதம் உங்களுக்கு மிகப்பெரிய ஆதாயமானது கிடைக்கும். பெண்களை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலுமே கூட வெளிவரக்கூடிய முடிவானது உங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். மேலும் நீங்கள் எடுக்கக்கூடிய எந்த ஒரு முடிவாக இருந்தாலும் தெளிவாகவும் இருக்குங்க. இது உங்களுடைய வாழ்க்கையில் அடுத்த கட்ட முன்னேற்றத்திற்கு ரொம்பவே உதவியாக இருக்கும்னு கூட சொல்லலாம். புதிய சவால்களை எல்லாம் நீங்கள் ரொம்ப சூப்பராகவே ஹேண்டில் பண்ணுவீங்க. மேலும் வேறு ஏதாவது புதுசாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா அந்த விஷயத்துலலாம் ஆர்வமானது உங்களுக்கு இந்த டைமில் அதிகரித்து காணப்படும். அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் பணியாற்றக்கூடிய திறன் அப்படிங்கிறது அதிகமாகவே கிடைக்கும். கட்சியினுடைய மேலிடத்தால் நீங்கள் உற்சாகப்படுத்த போகிறீங்க.
கட்சியில் புதிய புதிய பொறுப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். உடலில் ஆரோக்கியமும் சூப்பராக இருக்கும். அடிக்கடி பயணங்களை செய்வதால் கட்சி பணிகளை தீவிரமாக பற்றி ஆராய்வதற்கு உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்குங்க. கலைத்துறையில் இருக்கக்கூடிய அன்பர்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எதிர்பார்த்த வாய்ப்புகளை எல்லாம் பெற போகிறீங்க. மேலும் உங்களுடைய பெயர் புகழ் எல்லாமே உயர்ந்து காணப்படும். ஆனாலுமே கூட இந்த டைமில் ரசிகர்கள்ட்ட இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடு அப்படிங்கிறது கொஞ்சம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறதுனால அமைதியாக இருக்கிறது நல்லது. ஆனால் அவற்றையெல்லாம் வெளிக்காட்டிக்காமல் நீங்கள் ரொம்ப ஹேண்டில் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதம் உங்களுக்கு அற்புதமான மாதம். ரசிகர் மன்றங்களுக்கு பணம் எல்லாம் செலவு செஞ்சீங்க அப்படின்னா அவர்களுடைய ஒத்துழைப்பை உங்களால் பெற முடியும். மேலும் உங்களால் முடிந்த அளவுக்கு வாய்ப்புகள் கிடைக்கக்கூடியதை தவறாமல் பயன்படுத்திப்பீங்க. இந்த மாதம் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் கல்வியில் முன்னேற்றமானது நிச்சயமாக இருக்குங்க. அறிவியல் கணித பாடங்கள்லாம் கூடுதலான மதிப்பெண்கள் எடுக்கணும் அப்படின்னா நீங்கள் ரொம்பவே கவனத்தோடு படிக்கணும். நல்ல மதிப்பெண்கள் பெறுறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே பொதுவாக மகரம் ராசி அன்பர்கள் அடையக்கூடிய பலன்கள் தாங்க. இருந்தாலுமே கூட நட்சத்திரங்களை பொறுத்து பார்க்கும் பொழுது ஒரு சிலருக்கு பலன்களானது மாறுபாடு அடையும். அந்த வகையில் உத்திராடம் நட்சத்திரத்தை உடைய மகரம் ராசி அன்பர்களுக்கு இந்த வைகாசி மாதம் புதிய நண்பர்கள் கிடைப்பாங்க. மேலும் சுப நிகழ்ச்சிகள் சம்பந்தமாக உங்களுக்கு எல்லா காரியங்களுமே வெற்றி பெறுங்க. உங்களுக்கு இருக்கக்கூடிய துன்பங்கள் எல்லாமே விலகி போகும். பண தேவையானது அதிகரிக்கும். அடுத்தவங்களுக்கு உதவி செய்ய போய் அவப்பெயரானது கூட ஏற்படலாம். அதனால் எந்த உதவி செய்வதாக இருந்தாலும் பொறுமையாக யோசிச்சு செய்வது உங்களுக்கு ரொம்பவே நல்லது. இது மட்டும் இல்லாமல் பயணங்கள் மூலமாக ஒரு சிலருக்கு அலைச்சலை சந்திக்க வேண்டி இருக்குங்க. மேலும் திடீர் மனக்குழப்பமானது ஏற்படும். திருவோணம் நட்சத்திரத்தை உடைய மகரம் ராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் முக்கிய முடிவுகள் எடுப்பதில் ஒரு சிலருக்கு தடுமாற்றங்களானது ஏற்படும். இதனோடு குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்களை கொஞ்சம் நீங்கள் அனுசரித்து போகணுங்க. அதுவும் உங்களுக்கு நல்லது. நெருக்கடியான நேரத்தில் உறவினர்கள் மற்றும் நண்பர்களுடைய உதவி உங்களுக்கு கிடைக்கும். ஆனாலுமே கூட அந்த உதவி கொஞ்சம் தாமதமாக தாங்க கிடைக்கும். கணவன் மனைவிக்கு இடையே வாக்குவாதங்கள் கூட இந்த மாதத்தில் ஏற்படலாம். மேலும் பிள்ளைகள் விஷயத்திலையும் நீங்கள் ரொம்பவே கவனமாக இருக்க வேண்டும். அவிட்டம் நட்சத்திரத்தை உடைய மகரம் ராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் நீண்ட நாட்களாக இருந்து வந்த மனக்கசப்புகள் எல்லாமே மறைஞ்சு போய் சந்தோஷமானது உங்களுக்கு கிடைக்க போகுது. பெற்றோர்களுடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சியானது அதிகரிக்கும். மேலும் வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் எதுவாக இருந்தாலும் அது தாமதமானாலுமே கூட ரொம்பவே சிறப்பாகவே நடந்து முடியும். புதிதாக வீடு வாங்கணும், நிலம் வாங்கணும், இது போல் ஆசைகள் எல்லாம் இருக்குது அப்படின்னா மகரம் ராசி அன்பர்கள் இந்த டைமில் நீங்கள் ஆரம்பிக்கலாம். வாங்குவதற்கான நிறைய அம்சங்களானது காணப்படுது. இதனோடு பழைய வீட்டை பழுது பார்க்கக்கூடிய நேரமும் வந்துடுச்சுங்க. அது போல் ஏதாவது இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த டைமில் ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு முழுமையாக முடிவடையும். பணப்புழக்கம் இந்த மாதம் ரொம்பவே சீராகவே காணப்படும். ரிஷபராசியில் சூரிய பகவான் சஞ்சரிக்கக்கூடிய இந்த வைகாசி மாதத்தில் பல முக்கிய கிரகங்களுடைய பயிற்சியானது மற்றும் சேர்க்கையானது நடக்க இருக்கு. இதன் அடிப்படையில் மகரம் ராசி நேயர்கள் என்னென்ன பலன்களை எல்லாம் அடைய போகிறாங்க, அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய யோகமான அமைப்புகள் என்ன அப்படின்றத பற்றியெல்லாம் நீங்கள் தெளிவாக தெரிஞ்சிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மேலும் இந்த மகரம் ராசி அன்பர்களுக்கு வைகாசி மாதத்தில் கொஞ்சம் கவனமாக நீங்கள் செயல்படணும். அப்படி செயல்பட்டீங்க அப்படின்னா சிறப்பான பலன்களை கண்டிப்பாக எதிர்பார்க்கலாங்க. இந்த மாதம் குழந்தைகள் தொடர்பான விஷயங்கள் எல்லாம் ரொம்பவே கவனத்தோடு இருக்கணும். அறிவு சார்ந்த விஷயத்தில் உங்களுக்கு முழுமையான நல்ல பலன்கள் எல்லாம் கண்டிப்பாக கிடைக்கும். இதனோடு படிப்பு தொடர்பான முயற்சிகளில் ஒரு சில தடைகள் ஏற்படலாம். அதற்காக கொஞ்சம் பொறுமையாக இருந்தீங்க அப்படின்னா நல்லா படிக்கிறதுக்கும் வாய்ப்பு உண்டு. மேலும் நிதிநிலை ஆதாயங்கள் அனைத்தும் உங்களுக்கு உருவாகும். குடும்ப உறவுகளுக்கு இடையே ஒரு சிலருக்கு மனக்கசப்புகளானது ஏற்படும். என்னதான் மகரம் ராசி நேயர்களுக்கு ஒரு சில கிரக அமைப்புகள் சாதகமாக இருந்தாலுமே கூட ஒரு சில பிரச்சனைகள் அப்படிங்கிறது இந்த வைகாசி மாதத்தில் காணப்படுங்க. இவற்றையெல்லாம் நீங்கள் பொறுமையாக தான் ஹேண்டில் பண்ணணும். இருந்தாலுமே கூட இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கணும் அப்படின்னா நாங்கள் சொல்லக்கூடிய எளிமையான பரிகாரத்தையும் செய்துக்கோங்க. உங்களுக்கு எப்போ டைம் கிடைக்குமோ அந்த டைமில் நீங்கள் செய்துக்கோங்க. ஏன்னா உங்களுக்கான நல்ல வாய்ப்புகளானது காத்துட்ருக்கு. பரிகாரமாக துர்கை அம்மனுக்கு செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் நீங்கள் தீபம் ஏற்றி வழிபாடு நடந்துட்டு வந்தீங்க அப்படின்னா எதிர்ப்புகள் எல்லாமே விலகி போகும். குடும்பத்தில் அமைதியானது காணப்படும். உங்களுடைய அதிர்ஷ்டகரமான கிழமைகளாக திங்கள் மற்றும் வெள்ளி அமைந்திருக்கின்றது. சந்திராஷ்டம தினங்களாக மே மாதம் 21 மற்றும் 22 அமைந்துள்ளது. உங்களுடைய அதிர்ஷ்டகரமான தினங்களாக மே மாதம் 14 மற்றும் 15, ஜூன் மாதம் 10 மற்றும் 11ஆம் தேதி அமைஞ்சிருக்குங்க. சந்திராஷ்டம நாட்களில் மட்டும் கூடுதல் கவனத்தோடு இருப்பது நல்லது. மேலும் உங்களுடைய அதிர்ஷ்டகரமான நாட்கள்னு சொல்லக்கூடிய இந்த நாட்களில் எந்த ஒரு முக்கியமான விஷயமாக இருந்தாலும் நீங்கள் தாராளமாக செய்யலாங்க. ஏன்னா அதன் மூலமாக நல்ல ஒரு சிறப்பான அம்சமானது உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் தொட்டது துளங்கும் இந்த நாட்களில் நீங்கள் செய்யும் பொழுது தவறாமல் இது போன்ற நாட்களை எல்லாம் நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. இந்த பதிவில் மகரம் ராசி நேயர்கள் அடையக்கூடிய சிறப்பான பலன்களை பற்றி எல்லாம் தெளிவாக தெரிஞ்சுட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.
மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களை எல்லாம் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது போன்ற நிறைய பயனுள்ள தகவல்கள் நம்மளுடைய சேனல் இருக்குங்க. இது வரைக்கும் நீங்கள் பார்க்கலன்னா மறக்காமல் விசிட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு அதில் இருக்கக்கூடிய பதிவுகள் எல்லாம் பிடிச்சிருக்குன்னா உங்களுடைய நண்பர்களோடும் உறவினர்களோடும் மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க. மீண்டும் மற்றொரு பதிவில் சந்திக்கலாம்.